அன்பான ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கம். நான் ஸ்ரீ மகாஸ்ரீ கருப்புசாய் ஆத்மாலயத்தின் குருஜி. இந்த ஆன்மீக அன்பர்கள் சேனலுக்கு நான் நிறைய வீடியோஸ்கள் கொடுத்துருக்கிறேன். அப்பா சாயினுடைய நிறைய விஷயங்களை நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அதனுடைய அடுத்த கட்ட நிலை இந்த சேனலை பார்த்துட்டு நிறைய பக்தர்கள் என்னை தொடர்பு கொண்டு தேடி வந்து ஆத்மாக்களோட விஷயங்களும் சரி, அவங்களுடைய தொழில்களும் சரி, அவங்களுடைய மற்ற எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக முடித்து ஆத்ம சந்தோஷத்தை அடைஞ்சிருக்காங்க. நிறைய பக்தர்கள் வந்து தெளிவடைஞ்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அப்பாவுடைய அனுகிரகத்தோடு இதையெல்லாம் நடந்தது. இதோட அடுத்த கட்ட முயற்சியாக அப்பா எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அந்த வாய்ப்பு என்னென்னா, புதிதாக மீண்டும் ஒரு அறக்கட்டளையை தொடங்கியிருக்கிறோம். ஸ்ரீ ஒரு கோடி தர்மசேவா அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளை, இந்த கோவில் எப்படி எழும்பணும் அப்படின்னா, எங்களை ஒரு கோடி தர்மசேவா அறக்கட்டளைன்ற ஒரு இயக்கத்தை தொடங்க வச்சிருக்கிறார். அது கடந்த தைப்பூசத்தன்னைக்கு மிக பிரம்மாண்டமாக தொடங்கியிருக்கிறோம். இதை நாங்கள் இன்னொரு மீடியாவுக்கும் வெளிக்காட்டியிருக்கிறேன். அந்த பிரம்மாண்டமான தைப்பூசத்தை முருகனுடைய அருளால் இந்த பஞ்சபூத சக்திகளை ஒரே இடத்துல ஒன்றிணைக்கணும். இது யாரால் இணைக்கணும்னா முருகப்பெருமானால் தான். இது தமிழ்நாடு, தமிழ் கடவுள் முருகனால் கொண்டு வரணும் அப்படின்றது. இதில் ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி கொடுப்பாங்க இல்லையா? அப்படி இதையெல்லாம் இணைக்கிறதுக்கு, பஞ்சபூத சக்திகளை இணைக்கிறதுக்கு முருகனுடைய அருளை எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. முருகருடைய மிகப்பெரிய சக்தியோடு சேர்ந்து தான் இந்த பணியை செய்ய போகிறோம். ஒரே இடத்துல ஒரு கோடி சிலைகள் என்பது மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயம். இந்த விஷயத்தை இறையருள் இல்லாமல் நம்மளால் செய்ய முடியாது. வெறும் காசுக்காக நாம் செய்யக்கூடிய விஷயம் அல்ல. தேடி வர்ற மக்களுக்கு முழு சக்திகளையும் அதீத ஒரு வைப்ரேஷனையும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இது அருள் இருந்தால் மட்டுமே, இறையருள் இருந்தால் மட்டுமே சாத்தியம். அதீத இறையருளில் நாங்கள் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம். இது எங்களுக்கு கடவுள் காட்டின வழி. அந்த வழியில் கடந்து போகிறோம். சரிங்களா? அடுத்ததாக இந்த கோயில் அமைய போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சென்னையிலேருந்து செங்கல்பட்டு, அங்கிருந்து உத்தரமேரூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. எல்லோருக்கும் தெரிஞ்ச இடம் தான். ஜனநாயகம் என்ற கூடிய கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடம். அந்த கல்வெட்டு இருக்கிற அந்த ஊர் உத்தரமேரூர். அங்கே மானாம்பதி அப்படின்ற ஒரு சின்ன வில்லேஜ், அது உள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் இடம்தான். அதுக்குள்ளே தான் 105 ஏக்கரில் இந்த கோவிலானது அமைய இருக்குது. இந்த கோவில் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா, ஒரு 2 ஏக்கர்லையும் ஒரு சிவன், அதாவது பஞ்சபூத சக்திகளான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5ம் தனித்தனி கோயிலாக உள்ளுக்குள்ளேயே ஒரே இடத்துல, உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு கோவில், நிலத்தை சுற்றி 20 லட்சம் பாபா சிலைகள். அதற்கு அடுத்ததாக அதற்கு ஒரு கோபுரம். இரண்டாவதாக நீரை சுற்றி 20 லட்சம் பாபா சிலைகள். மூன்றாவது நெருப்பில் சிவலிங்கம். தெரியும் உங்களுக்கு, பஞ்சபூத சக்திகளை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நெருப்பு சக்தியான சிவனும் நடுவில் இருக்க சுற்றி 20 லட்சம் பாபா சிலைகள். 4வது நிலை காற்றை சுற்றி 20 லட்சம் பாபா சிலைகள். 5வதாக ஆகாயத்தை சுற்றி 20 லட்சம் பாபா சிலைகள். இப்படியான ஒரு அமைப்பை நாங்கள் தொடங்க இருக்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு பாபா சிலைகளும் அங்கே அமைய இருக்கும் 20 லட்சம் ஒவ்வொரு பூதங்களுக்கும் நடுவில் இருக்கும் ஒவ்வொரு பாபா சிலைகளும் பக்தர் கோடிகளால் உங்களால் தான் வர வேண்டும் என்று அப்பாவுடைய எங்களுக்கு சொல்லியிருக்கிற விஷயம். அப்பா எங்களுக்கு சொல்லியிருக்கிற உத்தரவு. நான் சாதாரணமாக ஒரு மனிதனாலேயோ ஒரு விஷயங்களாலும் நான் வரக்கூடியவன் அல்ல. என்னை சார்ந்திருக்கும் கோடிக்கணக்கான என் ஆத்ம குழந்தைகளின் கரங்களால் வர வேண்டும்னு எனக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார். ஆத்ம குழந்தைகளாக இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறோம். உள்நாடு, வெளிநாடுன்னு இப்படி எல்லா இடத்துலையும் மனித கூட்டங்கள் இருக்கிறோம். இந்த மனிதர்களின் கரங்களால் அவர்களின் கர்ம வினைகளை தீர்க்கும் இடமாக, அதாவது கர்மாவை கடந்து போன்னு தான் சொல்கிறோமே தவிர கர்மாவை கழிக்கணுன்ற நோக்கத்தோடு இந்த ஆலயம் எழும்ப இருக்கிறது. ஒரு இடத்துலையும் அந்த சிலைகள் நிறுவும் போது உங்களுடைய கரங்களால், உங்களுடைய தயவால், உங்கள் மக்களுடைய ஆசையோடு தான் இந்த சிலைகள் வரணும்னு இருக்குது. உங்களுடைய கர்ம வினைகளை தீர்த்து ஒரு சிலையும் எடுத்து நீங்கள் இந்த ஆலயத்திற்கு கொடுக்கும் பட்சத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு கோவில் எழும்ப காத்திருக்கிறது.